வணக்கம், நான் உங்கள் கவி. வாங்க இன்றைய கதை படிக்கலாம். உன் காதலில் எனக்கு சந்தேகமில்லை ரூபினி. உன்மேல் நம்பிக்கை இல்லாமல் நான் அப்படி பேசவில்லை. ஆனால் உனக்கு சமூகத்தை பற்றிய பயம் உண்டு. என்மேல் உயிராய் இருந்தவள் உன் தோழிகளின் பேச்சுக்கு கட்டுப்பட்டாய். என்னை விட்டு விலகி நிற்க துணிந்தாய். தோழிகளின் பேச்சுக்கே அவ்வளவு மதிப்பு கொடுத்த நீ பெற்றவர்களின் பேச்சுக்கு எவ்வளவு மதிப்பு கொடுப்பாய் என்றான் ஹரிஹரன். அப்படியென்றால் உங்களை மறந்து இன்னொருவனை மணந்து கொள்வேனா? இல்லடி, நான் அப்படி சொல்லல. அன்று ஜமுனாவின் ரிசப்ஷனில் நீ பாடிய போது உன்னிடமிருந்து வெளிப்பட்ட வேதனையை என்னால் இன்றும் மறக்க முடியவில்லை. மீண்டும் என்னை பிரிய வேண்டிய நிலை வந்தால் நீ உயிரோடு இருக்க மாட்டாய் ரூபினி. அது எனக்கு நிச்சயமாய் தெரியும். இந்த ஹரிஹரன் ஒரு நாளும் அதை நடக்க விட மாட்டான். ஹரி, ரூபினி அழுது விட்டாள். அழாத, என்னுடன் தான் நீ உன் பெற்றோரை பார்த்து பேச வேண்டும். அவர்கள் சம்மதித்தால் அவர்கள் சம்மதத்தோடு நம் கல்யாணம் நடக்கும். சம்மதிக்காவிட்டால் அப்போதும் ஊரை அழைத்து பிரம்மாண்டமாய் கல்யாணம் நடத்தி பகிரங்கமாக தான் உன் கழுத்தில் நான் தாலி கட்டுவேன் என்றான் ஹரி. ரூபினி மௌனமானாள். அவன் சொல்வதில் இருந்த நியாயம் புரிந்தது. மெல்ல அவன் பக்கம் நெருங்கி அவன் தோள் மேல் தலை சாய்த்து கொண்டாள். ஹரிஹரனின் மனம் நிம்மதியாகிவிட்டது. இவள் பூஞ்சை மனம் கொண்டவள். என் மேலிருக்கும் காதல் பெரிதா, பெற்று வளர்த்தவர்களின் பாசம் பெரிதா என்ற கேள்வி இவள் முன் எழுந்துவிடக் கூடாது. இவள் அதை தாங்கி நிற்க மாட்டாள். உயிரை விட்டுவிடுவாள். இரண்டில் எது வேண்டும் என்ற கேள்வியே தவிர்த்து விட வேண்டும். இது மட்டும்தான், என் காதல் மட்டும்தான் உனக்கு. வேறு எதுவும், எந்தவித பந்த பாசமும் நினைவும் உன் மனதில் இருக்கக்கூடாது என்று கட்டளையிட்டு சிறைப்படுத்தினால்தான் இவளை காப்பாற்றி கைப்பிடிக்க முடியும். திருச்சியில் ஹோட்டலில் முன் காரை நிறுத்தினான். வாரூபினி, சாப்பிடலாம் என்றான் ஹரி. எனக்கு பசி இல்லை ஹரி. எனக்கு பசிக்கிறதே, நீ சாப்பிடாமல் நான் சாப்பிட மாட்டேனே என்றான் ஹரிஹரன். அவள் பதில் பேசாமல் இறங்கினாள். அவன் முகத்தில் இளநகை அரும்பியது. இவள்தான் சில மணி நேரங்களுக்கு முன்னால் உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமில்லை என்று சொன்னவள். இப்போது அவனது பசிக்காக அவளுக்கு தேவையில்லாவிட்டாலும் சாப்பிட வருகிறாள். இவளுக்கு ஊடலும் தெரிகின்றது, கூடலும் இயல்பாக வருகின்றது. இவள் இல்லாத வாழ்வை நினைக்கவே முடியாதே. என்ன சாப்பிடுகிறாய் ரூபினி? உங்களுக்கு பிடித்ததை ஆர்டர் கொடுங்கள் என்றாள் ரூபினி. உனக்கு என்னடி பிடிக்கும்? எனக்கு உன்னைத்தான் பிடிக்கும். மனதில் நினைத்து கொண்டவளின் முகத்தில் புன்னகை வந்தது. அருகில் சர்வர் இருந்ததால் விரல் நீட்டி நீ என்று ஜாடை காட்டினாள். அவன் அவளை இமைக்காமல் ஒரு கணம் பார்த்தான். பின்னர் சர்வரிடம் தேவையானதை சொல்லிவிட்டு அவள் அருகே சேரை இழுத்து போட்டுக்கொண்டு அமர்ந்தான். என்னடி ஜாடை காட்டினாய் என்றான். ஏன், புரியவில்லையா? உன் வாயால் சொல்லேன். உங்களுக்குத்தான் நான் வாய் திறந்தால் பிடிக்காதே என்றாள் ரூபினி. அவன் டேபிளுக்கு அடியில் இருந்த அவளது முழங்கையில் கிள்ளினான். அவள் சிரித்து கொண்டே தலை சரித்து அவனை பார்த்து சிரித்தாள். அவன் மயங்கி போனான். வரிசையாய் நெருக்கி கட்டப்பட்ட முத்துச்சரம் போல் உன் பல்வரிசை என்ன மயக்குதுடி. சிரிச்சே மயக்கு என்றான் ஹரிஹரன். ரொம்பவும் மயங்கியவர்தான். மயங்கியவர் பேசிய பேச்சைத்தான் காலையில கேட்டேனே என்றாள் ரூபினி. இந்த மாதிரியான நேரத்தில் எதை நினைவுபடுத்துகிறாய் பார் உன்ன. அவன் பல்லை கடித்து கொண்டு முறைத்தான். அவனது கோபத்தை ரசித்தவள் விஷம புன்னகையுடன் கூறினாள். அப்பா, கோபத்தை பாரு, மூக்கு நுண்ணியில கோபத்தை வச்சிருப்பீங்க முசுட்டு ஹரிஹரன் என்றாள். என்னடி பட்ட பெயர் வைக்கிறாயா? அப்படித்தான் போங்களே. ஆனால் ஒன்று ஹரி. என்னடி? நான் சிரிச்சு தான் உங்களை மயக்குகிறேன். ஆனால் நீங்கள் முறைத்தே என்னை மயக்கி வச்சிருக்கீங்க ஹரி. ஹரிஹரனின் கண்கள் மின்னின. அவளது கரத்தை இறுக பற்றி அதில் யாரும் கவனிக்காமல் இதழ் பதித்தான். அப்போது அவனது செல்போனின் மணி ஒலித்தது. எடுத்து பேசினான். ஓகே, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிவிடு என்றான். செல்போனை அணைத்து பாக்கெட்டில் போட்டவன் சர்வர் கொண்டு வந்து வைத்திருந்த உணவு வகைகளை அவள் பக்கம் தள்ளினான். சாப்பிடு ரூபினி. யாருக்கும் உடம்பு சரியில்லையா ஹரி? ஆமாம், உன் ஆஃபீஸில் ஒர்க் பண்ண மூர்த்தி ஒரு ஆக்சிடென்டில் மாட்டி ரோட்டில் கிடைக்கிறானாம். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண சொன்னேன். நீ சாப்பிடு ரூபினி என்றான் ஹரிஹரன். அவன் நிதானமாய் ரசித்து சாப்பிட ஆரம்பித்தான். ரூபினியின் கையில் இருந்த முள்கரண்டியும் ஸ்பூனும் நழுவின. அதிர்ச்சியுடன் விழியகல ஹரிஹரனை பார்த்தாள் அவள். இவனால் எப்படி ஒருவனை இரத்த காயம் வர அடிக்க சொல்லிவிட்டு அமைதியாய் சாப்பிட முடிகின்றது? அவளுக்கு முதுகுத்தண்டு பயத்தில் சில்லிட்டது.
அவன் அவள் முகத்தை நிமிர்ந்து பார்த்து அவளது உணர்வுகளை இனம் கண்டு கொண்டான். பயந்து விட்டாள். மனம் கூற இதமாய் அவளை பார்த்து சிரித்தான். என்னடி, என்னை புதிதாய் பார்ப்பது போல பார்க்கிறாய் என்றான். புதிதுதான், இந்த ஹரிஹரன் எனக்கு புதிதுதான் என்றாள். ரூபினி, அவனை கொல்லவில்லை, கை கால் உடல் உறுப்புகளை சேதம் விளைவிக்கவில்லை. 4 தட்டு தட்டி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண சொல்லியிருக்கிறேன், அவ்வளவுதான். அதை கூட ஏன் செய்ய வேண்டும் ஹரி? செய்யாமல் விட்டால் அவன் கொட்டம் அடங்காது. அவனும் ஒரு வகையில் ரவுடிதான். இவனை அடக்கித்தான் ஆக வேண்டும். எனக்கு பெண்களை டார்ச்சர் பண்ணும் வீரர்களை என்றைக்குமே பிடிக்காது. இவன் என்னவென்றால் என் பொண்டாட்டியவே டார்ச்சர் பண்ணுகிறான். சும்மா விட்டு விடுவேனா என்றான். உங்க பொண்டாட்டியா? என்னையா சொல்றீங்க? இல்லடி, ரோட்ல போகிறவளை சொல்கிறேன். அறை வாங்க போகிறாய், பேசாமல் சாப்பிடு என்றான். நமக்கு இன்னும் கல்யாணம் நடக்கவில்லையே ஹரி. ஏய், கல்யாணம் என்பது ஊருக்காகத்தான். என்று நீ என் தோளில் சாய்ந்தாயோ அன்றைக்கிலிருந்து நீந்தான் என் பொண்டாட்டி. ரூபினியின் கலக்கம் விலகி காதல் வந்தது. ஹரிஹரனை பார்த்து கொண்டே சாப்பிடும்போது உணவு கூட என்றைக்கும் விட இன்று அதிகமாய் ருசிப்பது போல ரூபினிக்கு தோன்றியது. ஊடே ஒரு முறை அவளை பார்த்த ஹரிஹரன் அவளது பார்வையை கண்டு புருவங்களை உயர்த்தி கண் சிமிட்டினான். அவளது முகம் சிவந்து விட்டது. இவன் இருக்கிறானே காதல் ரவுடி. ஹோட்டலை விட்டு வெளியே வந்து காரில் ஏறி அமர்ந்தார்கள். காரை கிளப்பினான் ஹரிஹரன். ஏசியின் இதமான குளிர் காருக்குள் பரவியது. அருகே அமர்ந்திருந்த ரூபினியை ஓர் முறை திரும்பி பார்த்து கொண்ட ஹரிஹரனின் மனதில் உல்லாசமும் மகிழ்ச்சியும் போட்டி போட்டுக்கொண்டு பீரிட்டன. 1 மணி நேரம் உடன் அமர்ந்து பேச மாட்டாளா என்று ஏங்கியவன் இன்று அவன் தோல் சாய்ந்து பல மணி நேரமாக அவன் அருகே பயணிக்கிறாள். ஹரிஹரன் சீல்கை அடித்தபடி காரை ஓட்டினான். ரூபினி அவனது உற்சாகத்தை ரசித்தாள். ரசிக்கும் போதே கோவில்பட்டியில் ரெங்கநாதனும் வீரலட்சுமியும் அவர்களை எப்படி எதிர்கொள்வார்களோ என்ற பயம் அவள் மனதில் எழுந்தது. முகம் வாட அவனிடமிருந்து விலகி அமர்ந்து ஜன்னல் வழி சாலையை பார்த்தாள். அவளது ஒதுக்கத்தை கண்ட ஹரிஹரன் என்னடி என்று வினவினான். அப்பா அம்மாவை நினைத்து கொண்டேன் ஹரி. அதற்கெல்லாம் மூட் அவுட் ஆகாத, பார்த்துக்கலாம் என்றான். ரூபினி கலவரத்துடன் அவனை பார்த்தாள். பார்த்து கொள்ளலாம் என்று என்ன அர்த்தத்தில் இவன் சொல்கிறான்? எப்படி பார்த்து கொள்வான்? மூர்த்தியை பார்த்து கொண்டது போலவா என்று எண்ணிக்கொண்டாள். ஓரக்கண்ணால் அவளது முகத்தை பார்த்து சிரித்து விட்டான். பயப்படாத, மூர்த்தியை பார்த்து கொண்டது வேறு, என் மாமனார் மாமியாரை பார்த்து கொள்வதென்பது வேறு என்றான் ஹரிஹரன். அவள் முகத்தில் அசடு வழிந்தது. அவளது பயத்தை கண்டு கொண்டான் ஜித்தன். கோவில்பட்டி ஊர் எல்லைக்குள் கார் நுழைந்தது. உன் அப்பாவின் ஊரின் பேரில்தான் கோவில்பட்டி என்று பட்டி இருக்கிறது. ஆனால் ஊர் பக்கா டவுன் என்றான் ஹரிஹரன். என் அப்பாவின் ஊரா? என் ஊரும் இதுதானே என்றாள் ரூபினி. உன் ஊர் விழுப்புரம்தான். ஹரிஹரனின் குரலில் கண்டிப்பு இருந்தது. ரூபினி மௌனமானாள். வீடு வந்துவிட்டது. இனிமேல் இவனிடம் வாய் கொடுக்க கூடாது. வீட்டு நிலைமை எப்படி இருக்க போகிறதோ என்று எண்ணிக்கொண்டாள். வீட்டு காம்பவுண்டின் முன் கார் நின்றது. ரூபினி இறங்கி கேட்டை திறந்து விட்டாள். கார் வீட்டினுள் நுழைந்தது. ரூபினி நடுக்கத்துடன் ஹரிஹரன் வருவதற்காக காத்து நிற்கையில் வீட்டு கதவு திறந்தது. கார் சத்தம் கேட்டு வாசல் கதவை திறந்து கொண்டு ரெங்கநாதனும் வீரலட்சுமியும் வந்தார்கள். ஹரிஹரன் கார் கதவை திறந்து கீழே இறங்கி ரூபினியின் அருகே வந்து நின்று கொண்டான். பார்த்தாயா, நான் சொல்ல சொல்ல கேட்காமல் உன் சின்ன மகளுக்கு வக்காலத்து வாங்கி பேசினாயே, இப்போது அவள் ஜோடி போட்டு கொண்டு வந்து நிற்பதை உன் கண் குளிர பார் என்றார் ரெங்கநாதன். வீரலட்சுமி பதட்டத்துடன் அக்கம் பக்கம் பார்த்தவாறு கணவனை அடக்கினாள். சத்தம் போடாதீங்க, அக்கம் பக்கம் கேட்டுவிட போகுது, உள்ளே வந்து பேசுங்கள் என்றாள். ஏண்டி, ஊரே சிரிக்க பண்ணிவிட்டால் உன் செல்லப்பெண், நீ மூடி மறைக்க பார்க்கிறாய். எத்தனை நாள் மூடி மறைப்பாய் என்றான். ஐயோ, கொஞ்சம் மெதுவாத்தான் பேசுங்களேன். வீரலட்சுமி அடக்கியும் கேட்காமல் வாயை திறந்த ரெங்கநாதன் கூறிய பார்வையுடன் நடுங்கிக் கொண்டிருந்த ரூபினியின் கையை பிடித்து கொண்டு படியேறி வந்த ஹரிஹரனை கண்டதும் வாயடைத்து போனவராய் வீட்டுக்குள் பின்வாங்கினார். வீட்டிற்குள் பிரவேசித்த ஹரிஹரன் ஹால் சோபாவில் அமர்ந்து கொண்டு ரூபினியையும் அருகே அமர வைத்தான். பின்பு ரெங்கநாதனை பார்த்து எதிரே இருந்த சோபாவை காட்டி, உட்காருங்களே, ஏன் நிற்கிறீர்கள் என்று உபசரித்தான். ரூபினி பயத்துடன் கண்கள் இரண்டையும் மூடிக்கொண்டாள். இது ஏன் வீடு, ரெங்கநாதன் உருமினார். சோ வாட், அமர்த்தலாய் வினவினான் ஹரிஹரன். என் வீட்டிற்குள் வந்து என்னையே உட்கார சொல்கிறீர்களா என்றான்.
உட்கார்ந்து பேச வேண்டிய விஷயத்தை உட்கார்ந்து தானே பேச வேண்டும். உட்காருங்கள் மாமா என்றான் ஹரிஹரன். மாமாவா? ஆமாம் என்றான் ஹரி. நன்றி, வணக்கம். கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க.